நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ ஹோப் யூ ஆர் சேஃப் அண்ட் ஹெல்த்தி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சரி ஞாயிற்றுக்கிழமையாச்சு, அம்மாட்ட பிரியாணி செய்ய சொல்லி அது ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு பார்த்தேன். ஆனால் என் தங்கச்சி ஒரு ஐடியா கொடுத்தேன், பிரியாணி செய்கிறத விட பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா இன்னும் ஈஸியாக இருக்குமே அப்படின்ட்டு. சரி ஆர்டர் பண்ணுவோமே அப்படின்ட்டு பார்த்தா எங்கள் அப்பா சொன்னார், ஆர்டர் பண்ணதெல்லாம் வேண்டாம், சரி நான் போய் வாங்கிட்டு வரேன். ஒரு சூப்பர் ஹோட்டலுன்னு வாங்கிட்டு வந்தார். ஐ திங்க் அது எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணின்னு நினைக்கிறேன். சூப்பர் பிரியாணி, உண்மையிலும் செம டேஸ்டான பிரியாணி. அதோட பிளாக் பாருங்களேன், உங்களுக்கே பிடிக்கும். இப்போவே சொல்லிடுறேன், அங்கங்கே ஒரு ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. மற்றபடி ஃபன்னாக தான் இருக்கும். கொஞ்சம் நேச்சுரலாக வாய்ஸ் ஓவரில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் மை வீடியோ and please subscribe, share, comment, like the video. Thank you guys, bye. இது வந்துருச்சு நமக்கான பிரியாணி. சண்டேனாவே ஒரு ஹீரோனா அது பிரியாணி தான், அந்தளவுக்கு சொல்லலாம்.
விங்ஸ். அப்பப்பப்பப்பா, தேவாமிரதங்க தேவாமிரதம். வீடியோ எடுக்கிறது தெரியாமல் எங்கள் அப்பா குறுக்க மறுக்கு நடந்துக்கிட்டு இருக்காரு. என்னத்தை சொல்ல. இருந்தாலும் நம்மளோட ஒர்க்கை பார்க்குறோம்ல. சரி, இப்போ விங்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். பீஸ் கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. டேஸ்ட்டும் சும்மா சொல்லக்கூடாது, சரியான அளவான காரம் கரெக்டாக வந்துருக்கு. சரி, கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்குங்காட்டி வயசாக ஒரு இதாக இருக்குது. எப்படா அடுத்தடுத்த பைக் போகும்னு இருந்தது. ஒரு சில டைம் நினச்சேன் பேசாமல் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ சொல்லலாமான்னு. இருந்தாலும் சரி, சாப்பிட்டுட்டே ரிவ்யூ சொல்கிறது தான் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டு எக் ஒயிட் சாப்பிட்டு வரேன். எப்படி முன்னே வந்து பார்த்துட்ருக்கேன். என்னடா ஊற்று பார்க்குறேன்னு பார்க்குறீங்களா? அப்பப்போ சின்ன சின்ன டவுட்டு. வீடியோ ஓடுதா இல்லை சும்மா வச்சுருக்கோமா அப்படின்ட்டு. எனக்கு வீடியோ எடுக்கிறதுனாவே சின்ன பதட்டம் வந்துடும். ஏன்னா எல்லா வீடியோவும் கரெக்டாக கொடுக்கணும், இது பண்ணணும்ட்டு. அங்கே பாருங்கள், சண்டேக்கு சரியான சாப்பாடுனா அது பிரியாணி தான். போனும் அவ்வளோக்கா இல்லைங்க, எல்லாமே சின்ன சின்ன போனாக தான் இருந்துச்சு. பீஸ் பெருசாக இருந்தாலும் போன் என்னவோ சின்ன சின்ன இதாக தான் இருந்துச்சு. கறி தான் நிறையா இருந்தது. இவனுக்கு கையை வச்சு சும்மா இருக்காமல் ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், என்னோட கீழே வந்துருச்சு. சரி, சாப்பிட்டு முடிக்க போகிறேன். சாப்பிட்டு இன்னும் நான் ரிவ்யூஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஆனியன் ரைத்தா சொல்ல மறந்துட்டேன். ரைத்தா நல்லா இருந்துச்சு. ரைத்தாவில் ஒரே ஒரு சின்ன குறை என்னன்னா தயிர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அடுத்த ரவுண்டுக்கு போகிறோம். இது ஒன்று மட்டும்தான் டிசப்பாயிண்டாக சொல்ல முடியும். தயிர் மட்டுமே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக இந்த இது சொல்லணும், ப்ரெட் அல்வா டேஸ்ட்டு ஸ்வீட், சரியான ஸ்வீட் வேறு. நெய் ஜாஸ்தி அண்டு ஸ்வீட் கம்மி. இப்படி இன்னும் வந்து பார்த்து தட்டை கீழே போட்டுருவேன் போல இருக்குது.
அதே மாதிரி என்னோடய வீடியோஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். அதே மாதிரி வேறு என்னென்ன மாதிரி வீடியோ பண்ணால் பிடிக்கும் சஜஷன் பண்ணுங்கள், அதையும் நான் வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் கொண்டு வரேன். இவ்வளோ நாள் வீடியோ பண்ணாமல் இருந்ததுக்கு இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.